எனவே என் அண்ணனை நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் முடியாது. அவருக்காக அவருக்காக நான் கோயில்ல பிரார்த்தனை வச்சிருக்கேன். சக்திவேல் இருந்துட்டு, அண்ணி இவனை இங்கேருந்து போக சொல்லுங்க. இவன் இங்கே இருந்தா என் அண்ணனை கொன்னாலையும் கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடிவு இருந்துட்டு, தேவையில்லாமல் இங்கே வந்து கூட கதிரை துரத்துற வழியை மட்டும் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. கதிர் வந்து இவருக்கு ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டான நேரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எதுவாக இருந்தாலையும் காலையில் தான் சொல்ல முடியும். ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கதிர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நம்ம வடிவு இருந்துட்டு, தம்பி உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ அவர் கண்ணை முழிச்சாதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, மாமா எப்படியாவது பழச்சிடணும்ப்பா, மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என் மாமா ஹாஸ்பிட்டலில் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு, ஏதாவது பரிகாரம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த அம்பாவை வேண்டுனா கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தீச்சட்டி எடுக்க சொல்கிறாங்க, அங்கே பிரதர்ஷனம் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கதிர் வந்து தனிமையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சக்திவேல் இருந்துட்டு, என் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய வேதனை இருக்குது, ஆனால் அது தெரிஞ்சுக்காம இவங்க கூட சண்டையை போட்டுட்டு இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.